எப்பவும் போல லஞ்சுக்கு சாலட் செய்யலான்னு போனோம். அந்த கடை என்னை பார்த்து அந்த முறை முறைக்குது. என்னாம்மான்னு கேட்டா, "ஏண்டி நான்லாம் எப்படியாப்பட்ட பரம்பரையிலேருந்து வந்தவ தெரியுமாடி? நாங்கலாம் எண்ணெய குடிச்சு வளர்ந்த பரம்பரை இல்லடி, எண்ணெயிலே குளிச்சு வளர்ந்த பரம்பரை. அப்படிப்பட்டவளுக்கு ஒரே ஒரு டாப்ஸின்னு போலியோ சொட்டு மருந்து மாரி எண்ணெய ஊத்தி வறுக்கிறியே, நீலாம் உருப்படுவியான்னு?" கேட்டுச்சு. ஆனா நம்மலாம் அதெல்லாம் பொறுப்பெடுத்துக்காம சாலட் செய்ய வந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதில் மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா கொஞ்சூண்டு எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கிட்டேன். அது கூட வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், கேரட்டு, அப்புறம் கிரேக் யோகர்ட்டு, அது கூட உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சா வெயிட் கெயின் ஆகுமா? அதுவே பேக் பண்ணாலும் இல்லை லைட்டாக எண்ணெய் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்தாலும் வெயிட் லாஸ் ஆகுமாமே. இது எனக்கு தெரியாமல் போச்சு. இது உண்மையா பொய்யா? இது ஓகேவான்ட்டு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். அதே போல் சரி ஓகே, நம்ம கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் சாப்பிட்லாம், அழகாக நாகரிகமாக சாப்பிட்லான்ட்டு ஒரு ஸ்போக் எடுத்தா அது என்னமோ பள்ளம் தோன்ற ஜேசிபி வாய் மாரி இருக்கோ. ஐயோ, குதூகலமாக ஆரம்பித்த டயட்டு ரணகலமாக போய் முடிச்சுட்டு போதுடா சாமின்ட்டு கடைசியில் ஸ்பூன்லேயே சாப்பிட்டு இன்றைக்கி டயட்டை நல்லபடியாக முடிச்சிட்டேன். டே 2 நல்லபடியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு.